சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த யூத் திரைப்படத்தோட விமர்சனம். யூத் ஏற்கனவே விஜய் நடித்து யூத் ஒரு படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடுனுச்சு. அந்த மாசம்லாம் வச்சுதான் இன்னைக்கு அவர் அரசியல் களங்கான தொபுக்கடீர்னு குதிச்சிருக்கிறாரு. தொபுக்கடீர்னு குதிச்சா என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தா அவருக்கும் தெரியும். நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம். இப்போ நம்ம கென் கருணாசுடைய மகன் அசுரன் இந்த படங்கள்லாம் சின்னதா ஒரு கேரக்டர்ல நடிச்ச கென் கருணாஸ் வெயிட்டான ரோல் அது அசுரன் படத்துல தனுஷ் கூட. ஆனாலும் இந்த கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணி கதாநாயகரா, அதாவது இயக்கி கதாநாயகரா நடிச்சிருக்கிற படம் தான் இந்த யூத். இந்த யூத் கருணாஸ் பங்களிப்பு கொஞ்சம் கூட கிடையாது. நான் என் பிள்ளைய வந்து இந்த நானே தூக்கி மடியில போட்டு சீராட்டி வளர்த்து அப்படியே சினிமாவில் நானே கூட இருந்து அப்படிப்பட்ட அப்பா கிடையாது அப்படின்ட்டாரு. ஸோ கென் கருணாஸை நான் ஒரு 4-5 வருடங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அசுரனுக்கு அப்புறம் சில இயக்குநர்கள்ட பெரிய இயக்குநர்கள் சிறிய இயக்குநர்கள் பாகுபாடு இல்லாம உதவியாளராக இருந்து இன்னைக்கு இந்த யூத் படத்தை வந்து இயக்கி வெளியிட்டு இருக்கிறாரு. பெரும் வெற்றியை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு இந்த படம். என்ன கதை என்ன களம் அப்படின்னா, நாம் எல்லாருக்கும் பார்த்து சலித்த, ஏன் நாமளே அனுபவித்த பள்ளி கல்லூரி நாட்கள் காதல் கதை தாங்க. அதுவும் நமக்கெல்லாம் வந்து இந்த ஒரு காதல்ல அடங்க மாட்டோம். அதுவும் பள்ளி நாட்கள்ல அதுதான் அதை இன்ஃபாச்சுவேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அப்படியே கிளைக்கு கிளை தாவும் குரங்கு மனது. இந்த பொண்ணை பார்த்தாலும் அழகா இருக்கும், அந்த பொண்ணை பார்த்தாலும் பருவத்துல பன்னிக்குட்டியும் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு காதல். நாம அதே மாதிரிதான் ஸ்கூல்ல, அதுவும் எங்க அப்பாலாம் ஹெட்மாஸ்டரா இருந்தாரு. அதனால ஸ்கூல்ல நான் அவ்வளோ துரு குறு அதனால வந்து கருப்பா இருந்தாலும் கரணிகாரம் அதுவுமா இந்த இருக்கிற மாதிரி சொட்டையும் தொப்பையுமா கிடையாது. அப்ப வேற லுக்ல இருக்கும், தாடி மிசைன்லாம் இல்லாம வேற லுக்ல. ஸோ அந்த காதல்களை நமக்கு வந்து ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த படம். கதை கென் கருணாஸ் இந்த பொண்ணு என்ன லவ் பண்றா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்றான்னு ஸ்கிரீன்ல ஃப்ரெண்டுங்கள்ட்ட கதை விட, இவளை இந்த பொண்ணு என்ன பார்த்தா அந்த பொண்ணு என்ன பார்த்தான்னு கதை விட, அவெல்லாம் உன்னை பார்த்தா உங்ககிட்ட பேசினா என்ன எப்படி பார்த்தா, எதுக்காக பேசினா, உன்னை திட்டுறதுக்காக பேசினா, எதுக்காக பார்த்தா, இவ்வளவு கேவலமான பிறவியா இருக்கேன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கென்கரன் சொல்ற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இவர் ஒரு 2-3 பெண்களுக்கு ரூட் விட்டது ஜூட் விட்டதை பார்த்து அதை வந்து நமக்கு டீட்டெயில் பண்றதோட ஆரம்பிக்குதுங்க ஸ்கிரீனிங் ஸ்கூல்ல. அந்த பையன் அதுவும் படிப்பேறாத பையன். தேவதர்ஷினி அம்மாவுக்கு மட்டும் அவருடைய அம்மாவுக்கு மட்டும் எப்படியாவது அவர் ஐஏஎஸ் ஆக்கணுங்கிற கனவு இருக்கு. அப்பா பேக்கரி வச்சிருக்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் லவ்வர்ஸ், மலையாளி அப்பா. ஆனா வந்து பையன் மேல அவருக்கு பெரிய நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் போகுது. ஆனா போக போக அப்பாவுக்கு எவ்வளவு நம்பிக்கை புள்ள மேல இருக்குது, எவ்வளவு லவ் இருக்குது. அந்த லவ் இந்த கென் கருணாஸ் பண்ற இந்த பப்பி லவ், இந்த சப்பி லவ், இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்தி ஒரு கட்டத்துக்கு மேல அவரை படிப்பாளியாக்கி அவங்க அம்மாவின் ஐஏஎஸ் கனவுக்கு இழுத்து சென்றதா இல்லையா அப்படிங்கறது, அதுக்கு காதலும் ஒரு காரணமா இருக்கு. அது எப்படி என்ன அப்படிங்கறத வித்தியாசமாவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த யூத். அதுல 3 கதாநாயகிகள். உண்மையாவே கருணாஸ் பண்ண பல புண்ணியம். இந்த கென் கருணாஸுக்கு முதல் படத்திலேயே 3 கதாநாயகிகள், 3 பேரோடையுமே மனுஷன் புகுந்து விளையாடி இருக்கிறாப்ல தம்பி. உண்மையா கென் கருணாஸ் பாக்குறதுக்கு நம்ம விஜய், தனுஷ் இவங்கெல்லாம் சின்ன வயசுல வந்த லுக்கோட கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அந்த அளவுக்கு கூட மோசம் இல்லை. விரைவில் அவர் வந்து மோல்ட் ஆகி வேற லெவல் லுக்குக்கு மாறுவாருங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனாலும் அம்மா கொண்டான கென் கருணாஸ் படத்துல பிரின்சிபாலா நளினி வராங்க. அவங்க பேரை வந்து தன் அம்மா கிரேஸ் எம்ஏ பிஎட் எம்ஏஎம்மோட போட்டு ஒரு போர்டு அவங்க பிரின்சிபால் ரூம்ல வச்சிருக்காரு. பிரின்சிபாலுக்கு அடங்க மாட்டாரு, பேரண்ட்ஸுக்கு அடங்க மாட்டாரு, டீச்சர்ஸுக்கு அடங்க மாட்டாரு. ஆனா 12th அவரு 9th ஸ்டாண்டர்டா, அதாவது 9th, அதாவது ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மாணவர்கள் வருவாங்களா, அதுல 9th வெளியில வந்து போர்டுல அவரோட பேர் ஓட்டுற அளவுக்கு சாதிச்சிருவாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 3ஆவதா கிடைக்கிற காதலி. ஆனா அப்படி சாதித்த பிறகு அந்த காதலையும் வேணான்றுவாரு. அதுக்கு காரணம் கருணாஸோட அப்பா அம்மா.
இதெல்லாம் நீங்க வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேற லெவல்ல ஒரு படம். உண்மையாவே என்ன ரொம்பவே வியக்க வச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி படத்துல நெறைய சீன்ஸ் பார்த்த மாரி இருக்குது. ஆட்டோகிராஃப், நம்ம தனுஷ் நடிச்ச 3 படம், அவருடைய மனைவி அவங்க இயக்கிய படம். இப்படி எல்லாரோட படத்தோட சாயலும் இருந்தாலும் 2 ஹவர் 22 நிமிஷம் நம்மளை வந்து இந்தாண்ட அந்தாண்ட திரும்ப விடாம கென் கருணாஸோட இயக்கத்துல இந்த படம் அப்படியே கட்டி போட்டுடுது. உண்மையாவே பிரவீன்கிற கேரக்டர்ல வர்ற கென் கருணாஸும் சரி, அனிஷ்மா அனில்குமாருங்கிற கேரக்டர்ல வர்ற கங்காவல்லிங்கிற கேரக்டர்ல வர்ற அனிஷ்மா அனில்குமாரும் சரி, சிறைப்படத்துல நடிச்சவங்க. அடுத்து சூரஜ் வஞ்சரமுடு அவர் தான் அப்பா கேரக்டர்ல வர்றாரு. அருமையா நடிச்சிருக்கிறாருங்க. மலையாளம் கிடந்த தமிழ்ல பேக்கரி ஓனரா. ஏன்னா அந்த மலையாளிஸ் தான் நம்ம மெட்ராஸ்ல நிறைய பேக்கரி வைப்பாங்க. அது ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. தேவதர்ஷினி, மீனாட்சி தினேஷ், பிரியன்சி யாதவ், நளினி, அபிஷன் தேவர்சா, இப்படி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக் பக்கா பலமா இருக்குது. அதுலேயும் இந்த மினுக்கி சிறுக்கி முட்டை கலக்கி பாடல் வேற லெவல்லு. அது இல்லாமல் மன்மதனை மன்மதனை நிறைய பாட்டை எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இளையராஜா பாட்டில் மட்டும் கை வைக்கல. அதுவே நம்மளை அந்த காலத்துக்கு தாளாட்டிட்டு போகுது. 2016 நடக்கிற கதை. சினிமாட்டோகிராஃபர் விக்கியோட ஒளிப்பதிவும் சரி, ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கும் சரி, அது மாதிரி ராமு தங்கராஜோட ஆர்ட் டைரக்ஷனும், காவியா ஸ்ரீராமோட காஸ்டியூமும் படத்துக்கு பக்கா பலம். அப்படியே சொல்லிட்டே போகலாம். படத்துல குறையே இல்லாமல இல்லை அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க புரியுது. படத்தோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போறது மட்டும் புதுசா இருக்குது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஆன்லைன்ல பார்த்துடுறாங்க. நம்ம காலத்துலலாம் பேப்பர்ல பார்த்தோம். 2 நாள் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு போவோம். அதை மட்டும் 12th ரிசல்ட் கருணாஸ் அவங்க அம்மாவோட பார்க்க போறது மட்டும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருந்தா அங்க உடனே போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு ஏற்கனவே பாஸ் ஆஃப் ஃபெயிலா தெரிஞ்சுட்டு வந்து ரிசல்ட் பார்க்க வந்தாரு, மார்க் ஷீட் அவங்க வந்தாருன்னு சொல்லியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் இது மாதிரி ஒரு சில குறைகள் இந்த பெரு வெற்றியில, பெரு திரை கதை இயக்கத்துல பெருசா தெரியல. அந்த வகையில இந்த படம் வேற லெவல்ல இருக்குது. மொத்தத்துல யூத் உண்மையா ஒரு ஒர்க் நாம கொடுத்த காசுக்கு அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.